சலனம் 286. வீடியோவில் நடந்ததையெல்லாம் பார்த்து பதைப்புடன் மனைவியை காண வந்தவன் அவளை கண்டதும் எப்போது தனிமை கிடைக்கும் என்று காத்திருந்தான் போலும். அது என்னவோ கிடைக்கவே இல்லை. கேக் வெட்டி முடித்ததும் நந்தினி அடுப்படிக்குள் தண்ணீர் குடிக்க நுழைய பின்னாடியே வந்தவன், நந்துமா, அவள் திரும்ப வேகமாய் வந்து அவளை இறுக்கி கட்டி கொண்டான். என்ன ஆச்சு அதி? ஏன் உனக்கு மட்டும் இப்படி பிரச்சனை வருது? நந்தினி அவனின் கன்னத்தில் செல்லமாக அடித்து, எல்லாரும் இருக்காங்க, வந்தா என்ன ஆகும்? இருக்கட்டும், ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. ஹலோ மிஸ்டர் அதியமான், நீங்கள் இப்போ கட்டிக்கணும் என்றால் ஈஸ்வர் தான் காப்பாற்றினார். கூடவே நம்ம பாப்புவும் முக்கியமாக தீபக் அவரின் பொண்ணு பிரியாவும் தான் கட்டிக்கணும். கணவருக்கு தண்ணீர் பிடிக்க வந்த அண்ணம் அடிப்படிக்குள் பெரிய மகன் இந்த வயதில் மனைவியை கட்டி கொண்டு நிற்பதை பார்த்து அப்படியே திரும்பினார். சின்ன வயதில் கூட தன் மகன் பொது வெளியில் மனைவியின் கையை பிடிக்க மாட்டான் என்று வளர்ந்த பையனாக இருக்கும். இப்படி என்றால் ஏதோ பிரச்சனை என்று புரிந்து தனிமை தர நினைத்து நகரலாம் என்று திரும்பும் போது நந்தினியின் வார்த்தை காதல் விழுந்தது. நீ ஈஸ்வர் கிட்ட பேசினியா நந்தினி? இல்லைங்க, எனக்கு எவ்வளவோ செஞ்சிருக்கார், ஒரு சின்ன நன்றி போதாது. நான் அவருக்கு என்னால் செய்ய முடிந்த ஏதாச்சும் சமயம் வரும்போது பண்ணணும், நீங்க சொல்லிடுங்க. நான் ஈஸ்வருக்கு நான் நன்றி சொல்லணும் என்றால் வாழ்க்கை முழுவதும் சொல்லிகிட்டே தான் இருக்கணும். அவன் எப்போவுமே நம்ம எல்லாரையும் பற்றி மட்டும்தான் யோசிப்பான். முக்கியமாக உன்னை அன்னைக்கு பிரசவம் அப்போ விபத்து நடந்தப்போ காப்பாற்றியது அவன்தான். அவன் இந்தியாவிலிருந்து ஒவ்வொன்றும் சொல்ல தீபக் பண்ணினா. நான் அன்னைக்கும் இப்படி ஒரு ஓரமாக நின்று தான் பார்த்தேன். அன்னைக்கு இருந்து இன்னைக்கு நடந்த விபத்து வரைக்கும் அவன்தான் உன்னை காப்பாற்றி கொண்டு இருக்கான். ஈஸ்வர் பற்றி என்றதும் நின்றவர், இன்றைக்கு நடந்த விபத்தும் என்றதும் வேகமாய் உள்ளே வந்தவர், என்னாச்சு நந்தினி? அத்தை என்றவள் கணவனை விட்டு விலகி நின்றாள். அவள் கணவனை பார்க்க அவன் தனது செல்போனில் வீடியோவை காட்டவும் அவருக்கு உயிரே போயிடுச்சு. யார் இப்படி கரண்ட் கம்பியை இவ்வளோ அசால்ட்டா போட்டிருக்கான்? இது வேணும்னே செஞ்சிருக்காங்கம்மா. அந்த நாயை என்ன சும்மாவா விட்டீங்க? அதெல்லாம் ஈஸ்வர் பார்த்துப்பாமா. ஈஸ்வர் என்றதும் அவர் திரும்பி மகனை பார்க்க அவனோ தன் தாத்தாவிடம் ஏதோ பேசி கொண்டிருந்தான். முகத்தில் எதுவும் தெரியவில்லை. என்றைக்கோ தெரியாமல் குழப்பத்தில் கொஞ்சம் உப்பு காரம் கூடினால் கூட நாள் முழுவதும் மனது சோர்வாக இருக்கும். இப்படி பண்ணிட்டோமே என்று. ஆனால் எவ்வளோ வழிகளையும் தாங்கி அதை காட்டாமல் இருக்கும் மகனையே பார்த்தார். இப்படி இயல்பாக இருக்கிற மாதிரி காட்டிக்கொள்கிறான். என் மகனுக்கு உள்ளுக்குள் எவ்வளோ வேதனை இருக்கோ என்று நினைக்க அவருக்கும் கண் கலங்கியது. ஏனோ பிறக்கும் போதே மொத்த சுமையையும் ஒருவன் தோளில் சுமற்றி விட்டோமோ என்ற குற்ற உணர்ச்சி ஒரு பக்கம், அதே சுமையை தன் பேத்தியிடமும் ஒப்படைத்து விட்டோமே என்று வெளியில் நீர். அன்னமழ அதி தன் அம்மாவின் கண்ணீர் துடைத்து, அவனுக்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேம்மா, கவலைப்படாதீங்க. எல்லோரும் ஒரு நிமிடம் மௌனமாக இருக்கும்போது மகளும் பிரியாவும் பேசிக்கொண்டே இருக்கும் காணொளி மௌனமான அறையில் மூவரின் காதிலும் விழுந்தது. அந்த வீடியோவில் மகள் பிரியாவின் காதுக்குள் பேச அண்ணம் பேத்தியை நினைத்து சிரித்து விட்டார். பிரியா, நல்லது எப்படியோ உங்க அப்பா பார்த்துட்டாருல்ல, இனி எங்க கல்யாணத்துக்கு பிரச்சனை இல்லை என்பது போல் அவள் வாயிலிருந்து வர, ஆமா, இந்த பொண்ணு யார சொல்லுது? அண்ணம், முகுந்தன். அவனோ, அதெப்படி முகுந்தன் என்று சொல்கிறீர்கள்? அண்ணம், தெரியும், பெரிய பேரின் மனதில் தன் பேத்தி இருக்கிறாள் என்று. பின்மேல பிரியா பேசுறப்போ அவருக்கு பதில் நான் வந்திருக்கேன் தானே சொன்னா. கூடவே நிலவன் பிரியாவிடம் பேசி யாருமே பார்த்ததில்லை சின்ன வயசிலிருந்து. அவன் நந்தினியை பார்த்தான். என்ன சொல்லுவாள் என்று. அண்ணம், என் பிள்ளைங்க 3க்கும் கல்யாண வயசு வரைக்கும் உடுத்துற துணி கூட நாங்கள் தான் தேர்ந்தெடுப்போம். ஆனால் என் பேர பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப தெளிவு. ரெண்டு பேரை தேர்வு செஞ்சுட்டாங்க. நந்தினி, அத்தை, முகிலனுக்கு பிரியா ஓகே, பார்க்க பேச அவளும் நல்லவதான், அவளின் அப்பாவும் நல்லவர் தான். ஆனால் நிலவனுக்கு யாரை சொல்றீங்க? அவர் மிருது, அவ வேணாம். அண்ணம் மௌனமாக இருக்க, அது ஏன்? வேணாம்னா வேணாம். அங்கே போகிறது நினச்சி நான் அன்னைக்கு என் அம்மா வந்து அப்படி கத்திட்டு போனாங்க போல். அவங்களுக்கு எல்லாம் நம்ம வீட்டில் பொண்ணு தர இஷ்டம் இல்லை, பொண்ணு எடுக்கவும் இஷ்டம் இல்லை. அத்தை, நமக்கு நிம்மதி தான் முக்கியம், தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் பேத்தியாக இருந்தாலும் மிருது என்றால் வேண்டாம். நிலவனுக்கு அவளை தானே பிடிச்சிருக்கு, அவளை தான் கட்டிப்பேன் என்றால் அதுக்கு என் மகன் சும்மாவே வீட்டில் இருக்கலாம். ஏன் இப்படி பேசுகிற? ஒருத்தனுக்கு ஓகே சொல்லிட்டு இன்னொருத்தனுக்கு வேணாம்னு சொன்னால் அவன் மனசு கஷ்டப்படாதா? என் அம்மா அன்னைக்கு என் பொண்ணை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டாங்க. அவங்கள பார்க்குற போயெல்லாம் மன கஷ்டம். மிருதுவை கல்யாணம் பண்ணினா நம்ம என் அம்மா வீட்டுக்கு போகணும், அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. கடைசி வரைக்கும் பிரச்சனை தீரவே தீராது. மகிழ் சந்தோஷமாக இருக்கணும் என்றால் மிருது நமக்கு வேணாம்.
இந்த மாதிரி ஒருத்தனுக்கு சாதகமா இன்னொருத்தனுக்கு பாதகமா முடிவெடுக்க வேண்டாம். மகிழ் நம்ம கட்டி கொடுத்து அடுத்த வீட்டுக்கு அனுப்ப போறதில்ல. வீட்டோட மாப்பிள்ளை தான் பார்க்கணும். அப்படி இருக்கிறப்போ அவ வீட்டுக்கு வரும்போது மிருது சார்ந்த எல்லாரும் வருவாங்க. முக்கியமா தீரன் வருவான். அதனால இந்த சம்பந்தம் வேண்டாம் வேண்டாம். ஏனோ தீரன் என்ற வார்த்தை காதில் விழுந்ததும் இம்முறை அண்ணமும் கூட அதே தான் சொன்னார். ஆமா ஆதி, அங்கே யாரையும் கட்டிக்க வேணாம். நமக்கு அவங்க ஒத்து வரல. பொண்ணு கொடுக்கவும் வேணாம், பொண்ணு எடுக்கவும் வேணாம். மகள் இதுவரை பட்டதுவே போதும். அவனோ அம்மா நம்ம ஆதினி, முக்கியமாய் அவளுக்கு அந்த தீரன் வேண்டாம் கண்ணா. நந்தினி கோபமாய், இப்போ எவ்வளோ முக்கியமான விஷயம் பேசிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன சம்மந்தம் இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க என்று முறைக்க அண்ணம் தீரன் தன் சின்ன பேத்தியிடம் நடந்து கொண்ட முறையிலிருந்து என்னவோ தீரனை அவருக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. பிரச்சனை எவ்வளவு தூரம் போயிருக்கே என்று அண்ணத்துக்கு தெரியும். அவர் அதியிடம் கஞ்சாடையில் அப்புறம் சொல்கிறேன் என்பது போல் சொல்லிவிட்டு மேலோட்டமாக அங்கே பொண்ணெடுத்த உங்கள் மாமியாரை சமாளிக்கிறது கஷ்டம், சண்டையே வேணாம் என்று முடித்து விட்டார். பின் தன் மருமகளை கட்டிக்கொண்டு முதுகில் தட்டி, நீயும் ஒவ்வொரு முறையும் சாவின் விளிம்பு வரைக்கும் சென்று வருகிறாய். இனி அப்படி ஒரு சூழ்நிலைக்கு போய் வரக்கூடாதுமா. நல்ல வேளை அங்கே என் பேத்தி தெளிவா செயல்பட்டு விட்டாள். அத்தை, அவள் எனக்கும் பொண்ணு. சரி சரி, உன் பொண்ணு இருக்கிறாள், உன் மருமகள் இருக்கிறாள். நீயும் சேர்ந்து எவன் கரண்ட் வச்சானோ அவனுக்கு கையும் காலும் இல்லாமல் பண்ணிடுங்க. அவளோ அத்தை, இப்பதான் ஈஸ்வருக்கு அம்மானு ப்ரூவ் பண்றீங்க. பாருடா, உன் பொண்டாட்டி என் மகனின் பேரை இன்னைக்கு தான் புன்னகையோடு சொல்கிறாள். எனக்கே ஆச்சரியம் தானுங்கம்மா. அவளோ நிஜமாவே உங்க தம்பி நல்லவர் தான், சிறந்த மனிதர் தான், நான் ஒத்துக்கிறேன். அது ஒரு மெல்லிய புன்னகையுடன், எனக்கு அது பிறந்தப்பவே தெரியும், நீ தெரிஞ்சுக்க தான் தாமதம். அப்போ என்ன மக்குன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லலை. எல்லாருக்கும் எல்லா விஷயமும் முழுதாய் தெரியாதுன்னு சொன்னேன். நந்தினி, எனக்கு ஈஸ்வர் மேலே கோபம் இருப்பதற்கு முக்கிய காரணமே ஆஃபீஸில் நடக்கிறது எல்லாம் நமக்கு சொல்ல மாட்டார். அதாவது பெண்களுக்கு சொல்ல மாட்டார். பெண்களுக்கு அடுப்படியில் மட்டும் விஷயம் தெரிந்தால் போதும் என்று நினைக்கிறார் போலன்னு தப்பா நினைத்திருந்தேன். அண்ணம், முழுதாய் தெரிந்து என்ன ஆக போகுது நந்தினி? முழுதாய் தெரிவது தெரியாதது எல்லாம் பிரச்சனை இல்லை நந்தினி. எல்லா நேரத்திலும் எப்படி சந்தோஷமாய் இருக்கணும் என்பதை மட்டும் நீ கொஞ்சம் அஞ்சுவிடமிருந்து கத்துக்கோ. இப்போ பேசுற எந்த விஷயமும் அஞ்சுவுக்கு கொஞ்சம் கூட தெரியாது. இல்லாவிட்டால் ஈஸ்வரின் கஷ்டங்கள் எல்லாம் தெரிஞ்சா அவள் மருந்துக்கு கூட சிரிக்க மாட்டாள். விஷயம் தெரியாத வரைக்கும் நானும் நிம்மதியாக தான் இருந்தேன். இப்போ இந்த வீடியோ பார்த்த பிறகு நாளிலிருந்து நீ வீட்டுக்கு வர வரைக்கும் பக்கு பக்குன்னு இருக்கும். மகிழ் என்ன பண்ணுகிறாளோ என்று பயமும் பதட்டத்துடன் தான் இருப்பேன். நாங்கள் யாருக்கும் என்னங்க பண்ணணும்? அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் ஆகாதுங்கத்த. நம்ம குலதெய்வம் நம்மளை காப்பாற்றும். ஏனோ தனது தெய்வம் செல்வனாகி தான் மகளின் ரூபத்தில் பெண்ணாய் பிறந்திருக்கிறாரோ என்று நினைத்து கொண்டார் அண்ணம். அம்மா என்ற ஈஸ்வர் குரல் கேட்க எல்லோரும் வரவேற்பறைக்கு வந்தனர். நந்தினி அமர்ந்திருந்தாள். அஞ்சு அவளின் அருகில் அமர்ந்து, அக்கா, இன்னைக்கு வீட்டுக்காரர் உங்களை கேட்டார். என்ன கேட்டார்? உன் அக்கா இன்னைக்கு ஓகேவான்னு. நந்தினியின் இதழ்களில் ஒரு சந்தோஷ புன்னகை. அஞ்சுவுக்கு ஆச்சரியம். தன் கணவனின் பெயரை கேட்டாலே முகம் சுருங்கும் தன் அக்காவின் இதழ்களில் புன்னகை கண்டதும், என்னங்கக்கா ஆச்சரியமா இருக்கு, அவர் பேரை கேட்டதும் சிரிக்கிறீங்க. எனக்கு உடம்பு சரியில்லாதப்போ கூட ஈஸ்வர் தான் பார்த்துக்கிட்டார். ஏனோ அவருக்கு தான் என்ற நினைப்பு இருக்கு. அவர்தான் இங்கே எல்லாம் என்கிற நினைப்பை விதைச்சிருக்கார் என்ற தப்பான எண்ணம். அவர் செஞ்ச நல்லது கூட என் மண்டையில் ஏறவே இல்லை. ஏனோ எனக்கு அவரை சுத்தமா பிடிக்காது. ஆனால் ஹீஸ் ஜெம். அஞ்சுவின் விழிகள் விரிந்தது. அவளுக்கு ஏனோ தலைகால் புரியவில்லை. அந்த வார்த்தையில் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்தது. அக்கா, இன்னைக்கு ஒரு நாளில் அப்படி என்ன ஆச்சரியத்தை நிகழ்த்தினார் அவர்? உன் பிறந்த நாளில் என் உயிரும் மறுபடியும் பிழைச்சிருக்கு. அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லணும். அதுக்கு முன்னாடி கடவுள் ரூபத்தில் இருக்கும் உன் புருஷனுக்கு, நம்ம பாப்பாவுக்கும் தீபக் மகளுக்கும் நான் நன்றி சொல்லியே ஆகணும். அஞ்சுவின் முகத்தில் கலவரம் உண்டானது. என்ன ஆச்சுங்கக்கா? உயிர் பற்றியெல்லாம் பேசுறீங்க, மறுபடியும் உடம்பிற்கு முடியாமல் போச்சா என்று பதறியவள், உங்களை நல்லா பார்த்துக்கிறதுக்கு தான் வீட்டில் எல்லாரும் இருக்கோமே. முக்கியமா நான் உங்க கூடவே தானே இருக்கேன். அப்புறம் ஏன் நீங்க அந்த கஷ்டமான வேலையை செய்யணும்? ஏன்னா உயிர் என்று சொல்வதற்கே பதறும் தங்கையை கண்டவள் மெல்ல அவளை அணைத்து, கடவுள் உனக்கு எல்லாமும் நல்லதாய் தந்திருக்கிறார். கடவுள் தந்த வரம் தான் உன்
உன் புருஷன், நீ நல்லா இருப்ப எப்பவுமே. எத்தனையோ பேர் சொன்னப்போவே கூட, உலகமே தன் கணவனின் பெருமையை பேசினப்போவே கூட பெருமைப்படாத தன் மனம் தன் அக்காவின் வார்த்தைகளில் ஏனோ கர்வமாய் உணர்ந்தாள். பெற்ற தாய் குழந்தை பிறந்ததும் இவர்தான் உன் அப்பா என்று சொல்லும் போது, இவர்கள்தான் உன் உறவினர்கள் என்று சொல்லும் போது, பிறந்த குழந்தை எப்படி தாயின் வார்த்தையை வேத வாக்காக நினைத்து அவர்களை அப்படியே ஏற்றுக்கொள்ளும்? அப்படிதான் அவளுக்கு அவளின் அக்கா அண்ணாவின் வார்த்தைகள் கடவுளே சொன்னது போல் இருந்தது. தன் அக்கா தன் கணவனை பற்றி சொன்ன வார்த்தையில் அவள் கணவனையே பார்த்தாள். நிலவன் சித்தி என்று கை காட்ட அங்கே அன்பு கேக் எடுத்து போய் நாய்க்குட்டிக்கு ஊட்டி கொண்டிருந்தான். நிலவன் அவனிடமிருந்து நாயை போராடி பிடுங்கி கொண்டிருந்தான். அவள் திரும்பி கணவனை பார்க்க அவனும் போனில் பேசிக் கொண்டிருப்பதை கண்டு நல்ல வேளை பார்க்கலை என்று ஓடினாள். அவள் கண்ணா என்ன பண்ற என்று ஓடினாள். நந்தினி திரும்பி தூரமாக போனில் பேசிக் கொண்டிருக்கும் ஈஸ்வரை பார்த்து ஒரு புன்னகை செய்ய, அவனோ நம்மளை பார்த்தா என்று திரும்பி பார்க்க அங்கே யாரும் இல்லை என்றதும் தனக்கு தான் இந்த புன்னகையா? இதெல்லாம் புதிதாக இருப்பதால் அவனும் பதிலுக்கு புன்னகைத்து விட்டு போய்விட்டான். மகனிடம் இருந்த நாயை காப்பாற்றி விட்டு, நிலவா இவனை கொஞ்சம் குளிப்பாற்றி ட்ரெஸ் மாட்டி விடுறா, இதோ வரேன் என்று கணவனின் அருகில் வந்தாள். அவன் போன் கட் பண்ணிவிட்டு, சொல்லுங்க மணி. முகமெல்லாம் புன்னகையாய் சந்தோஷமாய் கண்கள் விரிந்து, என்னங்க மாயம் செஞ்சீங்க? என் அக்கா உங்களை புகழ்ந்துட்டு போறாங்க. அதுவா? ஒரு 1000 ரூபாய் கொடுத்து கொஞ்சம் புகழ்ந்து பேச சொன்ன. அவன் மண்டையில் கொட்டி, ஆனாலும் குசும்பு உங்களுக்கு. திருப்பூர்காரண்டி கூடவே பிறந்தது. எனக்கு என்னவோ நான் கொஞ்சம் மக்குன்னு எல்லாரும் என்கிட்ட எதையோ மறைக்கிறீங்களோ என்று தோணுது. அச்சோ, என் பொண்டாட்டி ஒரே நைட்ல இவ்வளவு அறிவாளியா கேள்வி கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அப்போ என்ன மக்குன்னு சொல்றீங்களா? சாச்சா, உன்ன போய் அவனை கடித்து ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. எதுவும் தெரியாதவரதான் மகள் அவள் அங்கே விட்டு வைப்பாள். எதுவும் சொன்னால் அடம் பிடித்து மகளை அழைத்து வந்து விடுவாள். கூடவே இவளாவது நிம்மதியாக இருக்கட்டுமே என்று நினைத்து அவளிடம் எதுவும் சொல்லாமல், உங்கிட்ட மறைக்கிற அளவு அங்க அப்படி ஒன்றும் நடக்கல. ஏங்க என்னடி, என்ன நடந்தாலும் நான் உங்ககிட்ட மட்டும்தானே சொல்றேன். நீங்க ஏன் என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஒரு புருஷனோட கடமை பொண்டாட்டியை கஷ்டப்படுத்தாமல் பார்த்துக்கிறது மட்டுமே. எனக்கு என்ன கஷ்டம்? உங்ககிட்ட மட்டும்தான் மனதில் பட்டதையெல்லாம் பேச முடியுது. ஏன் இப்போ எல்லாம் உன் அம்மா பேசுறது இல்லைங்கிறதால தானே? ஹலோ, நான் என் அம்மா கிட்ட என்ன பேசினேன்? உன் அம்மா கிட்ட என்ன பேசலை? இங்கே யாராச்சும் தும்மினால் கூட முதலில் அவங்க கிட்ட தான் சொல்லுவேன். ஹலோ, நான் ஒன்றும் எல்லாம் சொன்னதில்லை. யாருக்கு தெரியும் நீ சொன்னியா இல்லையா என்று? அதான் இன்னைக்கு வரைக்கும் ஒரு பிரச்சனைக்கு விடையே தெரியலையே. ஹலோ, அப்போ எல்லாம் எங்கள் அம்மா தப்பா எல்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. என் நந்தினி அக்கா மாதிரி தான் என் அம்மாவும். கொஞ்ச நாளாக தான் இப்படி, முன்னாடி எல்லாம் நல்லவங்க தான். உங்களால் தான் என் அம்மா இப்படி மாறி போயிட்டாங்க. அவனோ தலையில் கை வைத்து, ஆரம்பிச்சிட்டியா உன் அம்மா புராணத்தை பேச? ஹலோ, அதை விடுங்க. உங்க ஒருத்தர்கிட்ட தான் நான் மனசில் பட்ட அத்தனையும் பேசுறேன்னு தெரியுமா தெரியாத உங்களுக்கு? அது மட்டும்தானா அம்மணி? அவளின் முகத்தில் சிறு வெக்கம். சொல்லுங்க அம்மணி, உங்க ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் எனக்கு எல்லாமே தோணுது. என்னடி நெளியிட? தன் முன்னாடி ஒரு குழந்தையை போலவும், பல நேரங்களில் பருவ பெண் போலவும், சில நேரங்களில் அனுபவம் முதிர்ந்த பெண் போலவும் மாறி மாறி பேசும் அவளிடம்தான் அவனுக்கு காதல் பொங்கியது. அதுவா? பர்த்டேக்கு ட்ரீட் வைக்கணும் இல்ல? சிரித்தான். ஏன் சிரிக்கிறீங்க? உன் மகன் இந்த 10 கிலோ கேக் முடிகிற வரைக்கும் தூங்க மாட்டான். அவன் கை காலெல்லாம் கேக்கா வருவான். நீ குளித்து துணி மாச்சி விடிய 3 மணி ஆயிடும். எனக்கு வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லுங்க. உடனே என் மகனை குறை சொல்லாதீங்க. அப்போது நிலவன், சித்தி என்ன கண்ணா, இப்பதான் குளிக்க வச்சேன், திரும்பியும் கேக் வேணும்னு போறான். அவள் கணவனை பார்க்க ஈஸ்வர் புருவம் உயர்த்தினான். ஓடியே விட்டாள். அங்கே கண்ணு முன்னாடி ஓடும் அவளையே பார்த்தான். ஏனோ அஞ்சு என்னும் ஒருத்தியிடம் மட்டுமே அதட்டவும் ஆர்ப்பாட்டமும் கோபமும் காதலும், சொல்லப்போனால் கத்திய அளவும் அதற்கு ஆறுதலும் கூட அவளிடமே மட்டுமே பெற முடிந்தது. அவனுக்கு தன் மனம் அவள் வசம் அது பார்த்த நாளிலிருந்து இப்போது வரை மாறவே இல்லை. ஈஸ்வர் வெளியே வர தீபக் இருந்தான். சார், வர சொன்னீங்க. நம்ம சாதாரணமாக நினைச்சோம், ஆனால் பிரச்சனை பெரிய அளவுக்கு மாறிட்டு இருக்கு. அவனோ, சார், ஸ்லீப்பர் செல் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கம்பெனிக்குள்ள நுழைஞ்சிருக்கானுங்க ஒரு குரூப். நம்பிக்கை பெறுவதற்காக பல வருஷமா உழைச்சிருக்கானுங்க. இப்போ எல்லா டிவிஷனிலும் இந்த மாதிரி யார் இருக்காங்க என்று கண்டுபிடிக்கணும். எப்படிங்க சார் முடியும் என்று அவன் கேட்கவே இல்லை. சார், நான் ஒரு நெட்வொர்க் டீம் அரேஞ்ச் பண்ணுறேன், கண்டுபிடித்து விடலாம்.
தான் நினைப்பதை அப்படியே செய்யும் மனதின் கண்ணாடியான அவனின் தோளில் கை போட்டபடி இருவரும் அலுவலகம் புறப்பட்டார்கள். சலனம் 287. ஈஸ்வரின் கீழ் தீபக் தலைமையில் ஒரு அணி செயல்பட்டு கொண்டிருந்தது. ஈஸ்வர் கட்டளையிட்டால் அதை செய்து முடிக்க எந்நேரமும் தனக்கு கீழ் செயல்பட ஒரு அமைப்பை உருவாக்கியிருந்தான் தீபக். அதன் பெயர் சீக்ரெட் விஷன். அந்த டீம் எந்நேரமும் செயல்பட தயார் நிலையிலேயே இருக்கும். இன்றும் இருந்தது. அந்த கூட்டத்தின் ஆட்கள் சீக்ரெட் விஷன் என்ற அமைப்பில் இயங்குவார்கள். அதன் கீழ் பலர் ஷிஃப்ட் முறையில் பணி செய்தனர். யாருக்கு செய்கிறோம், எதற்கு செய்கிறோம் என்றெல்லாம் கேள்வி கேட்காமல் சொன்னதை நொடியில் செய்யும் புத்திசாலியான ஆட்கள் அவர்கள். தீபக் தனது குரூப்பில் ஒரு சில ஆட்களின் சிம் கார்டு எல்லாம் செக் பண்ண ஒரு நெட்வொர்க் டீம் வேண்டும் என்று மட்டும் குறுஞ்செய்தி அனுப்பினான். சற்று நேரத்தில் திருப்பூரில் இருக்கும் அசாத்திய திறமை கொண்ட ஆட்கள் எல்லாம் சேர்க்கப்பட்டு இரவில் ஒரு ரகசிய அறைக்கு வரவழைக்கப்பட்டார்கள். அது திருப்பூரில் அமைந்துள்ள தெக்கலூரில் ஒரு தோட்டத்தின் மத்தியில் இருக்கும் ஈஸ்வரின் பிரம்மாண்ட பங்களா. அப்படி ஒரு பங்களா இருக்கு என்று உள்ளே வரும் வரை யாருக்கும் தெரியாது. அதேபோல் அது ஈஸ்வருக்கு சொந்தமான பங்களா என்று ஈஸ்வர் குடும்பத்தாரில் அண்ணாமலை, ஈஸ்வர் மற்றும் அதிக்கு மட்டுமே தெரியும். இப்படி ஒரு அறையில் தான் தங்கள் திட்டம் எல்லாம் செயல்படும் என்று யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வைத்திருந்தனர். வீட்டில் இருக்கும் பெண்களுக்கு கூட சொல்லவில்லை. காரணம், ஏதோ ஒரு இடத்தில் தெரியாமல் பேசிவிட்டால் கூட இது எப்படியோ வெளியே கசிய நேரிடும். முக்கியமாக அருணாச்சலத்திற்கு கூட சொல்லாமல் இருப்பதற்கு கூட காரணம், அவர் நண்பர்களுடன் சகஜமாக பேசும் பழக்கம் உடையவர் என்பதால் அதை கொஞ்சம் தவிர்த்திருந்தனர். பல நேரங்களில் சில விஷயங்கள் ரகசியமாக இருப்பது கம்பெனிக்கு நல்லது என்று அண்ணாமலை கட்டளையிட்டதால் அப்படியே இன்று வரை அதை ஃபாலோ செய்து கொண்டிருக்கின்றனர். மிக மிக முக்கியமான அறை என்பதால் அவ்வளவு கவனமாக கையாண்டனர். பல ரகசியங்கள் அந்த அறைக்குள் தான் இருக்கிறது. இந்த அறை தொழில் சார்ந்த பிரச்சனைகள் பற்றியும், முக்கியமான ஆர்டர் எடுக்கும் போது ஏற்படும் பிரச்சனைகள், பல முக்கிய முடிவுகள், முக்கியமாக இப்படி ரகசியம் சார்ந்த அனைத்தும் இங்கே தான் பேசுவார்கள், இங்கே தான் முடிவெடுப்பார்கள். இன்றும் முக்கியமான முடிவுகள் எடுக்க இவ்விடம் அழைத்து வரப்பட்டனர். தீபக்கின் கீழ் சீக்ரெட் ஏஜென்ட் என்று 7 பேர் இருப்பார்கள். இவர்களுக்கு தலைவன் சரண். அவனுக்கு ஒரு போன் போதும், உடனே ஏற்பாடு செய்வான். அவர்களின் கீழ் தான் பல்லாயிரம் பேர் வேலை செய்து கொண்டிருந்தனர். சொன்னால் போதும், எந்த வேலையாக இருந்தாலும் முடித்து விடுவான் சரண். முக்கியமாக அந்த 1000 பேருக்கும் தாங்கள் யாருக்கு வேலை செய்கிறோம் என்று கூட தெரியாது. ஈஸ்வர் முகம் யாருக்கும் தெரியாது. முக்கியமாக அங்கே தீபக் கூட யார் என்று தெரியாது. அழைத்து வரப்பட்டவர்களுக்கு தெக்கலூரில் இருக்கும் தோட்டத்து பங்களாவில் தான் பணிக்கு வந்திருக்கிறோம் என்று கூட தெரியாது. வந்தவர்கள் அனைவருக்கும் ஒரு ஐடி கம்பெனிக்குள் இருக்கிறோம் என்று மட்டுமே யோசிக்கும்படியான ஒரு கட்டமைப்போடு இருந்தது அந்த பங்களா. வந்த வழியும் தெரியாது, போற வழியும் தெரியாது. அவ்வளவு சீக்கிரட்டாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. வேலை நேரம் தொடங்கவும் முதலில் வடிவேலன் செல்போன் எண்ணில் தேடல் தொடங்கப்பட்டது. அந்த எண்ணுக்கு வந்த எண்கள் எந்தெந்த டவரில் இருந்து வந்திருந்தது என்று பார்த்தனர். அதற்கு அடுத்தபடியாக கிருஷ்ணமூர்த்தி. நெட்வொர்க் ஆட்கள் ஒரு அறையில் வேலை செய்ய செய்ய ஈஸ்வர் மற்றும் தீபக் இருக்கும் அறையில் இருக்கும் பெரிய திரையில் வடிவேலன் எண் சர்ச் செய்யப்பட்டு திரையில் ஓடிக்கொண்டிருந்தது. ஒரு வருடத்தில் எல்லா நாட்களும் குவாலிட்டி கண்ட்ரோலர் கிருஷ்ணமூர்த்தியிடமிருந்து வடிவேலு எண்ணுக்கு தொடர்ந்து அழைப்புகள் விட்டிருந்தான். ஈஸ்வர், தீபக், சொல்லுங்க சார், நீ தான் என்னோட எல்லா ஒர்க்கும் நீ தான் பார்க்குற. ஆனால் நீயும் நானும் 365 நாளும் பேசியிருக்க மாட்டோம் போலியே. ஆஃபீஸ் சம்மந்தமாக பேசியிருக்கலாம். இவனுங்க 2 பேரும் அப்படி ஒன்றும் லாபத்தை கொண்டு வரலையே. இவர்களின் வேலை திறமையால் கம்பெனி ஒன்றும் தூக்கி நிமிர்த்தலையே. என்ன பேசியிருப்பானுங்க? அதுவும் எல்லாம் சனி ஞாயிறு இரவு. எல்லாம் ஒரு நைட்டு பேசியிருக்கானுங்க. மிட் நைட் என்னடா பேசியிருப்பானுங்க? என்ன பேசியிருப்பானுங்க என்று தீபக் யோசிக்கும் போது 2 பேருமே கல்யாணமானவங்க. நைட்டு பேச என்ன டாபிக் இருக்கும்? தீபக், அப்போ செகண்ட் கிருஷ்ணமூர்த்தி, சரிங்களா சார்? தீபக், சார், இப்போ இந்த 2 நம்பருக்கும் இருக்கும் காமன் ஃப்ரெண்ட் யாருன்னு பாரு. சார், இதோ பண்ணிடுறேன் என்று அடுத்த 10வது நிமிஷத்தில் வந்த எண் பார்த்தால் அது ஹரிஷ். ஈஸ்வர் சிரித்தான். தீபக், அவனையே பார்க்க. ஒருத்தன் நல்லவன் வேஷம் போட்டால் தெரியாமலா போயிடும். சார், இவன் ஒர்க் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் இவன் ஆளுங்களை பார்த்தா மட்டும் அப்படி இருப்பானே என்று தோணும். எனக்கு என்னவோ இவன் நடிக்கிறான் என்றே தான் இவனை பார்க்குறப்ப எல்லாம் தோணும். சார், இவன் எப்போவுமே ஒரு தெளிவுடன் இருப்பான். அதான் HR டிபார்ட்மெண்ட்டில் போட்டேன்.
தெளிவு நல்லதுதான் தீபக். நீ கூட ரொம்ப தெளிவானவன். ஆனா நீ எனக்காக ஒர்க் பண்ற. என்னிடத்தில் நீ இருந்து யோசிச்சு எல்லாம் ஒர்க் பண்ணுவ. ஆனால் இவன் நல்ல பேர் வாங்குறதுக்காகவே ஒர்க் பண்றான் எனில் இவனுக்குள் இன்னொரு முகம் இருக்கும். அதை தேடி எடுக்கணும். தலையை ஆட்டியவன். சார், அடுத்து இந்த 3 பேருக்கும் காமன் ஃப்ரெண்ட், அதாவது 3 பேரையும் இணைக்கும் ஆள் அல்லது இடம், ஹோட்டல், தியேட்டர், மீட்டிங் பாயிண்ட் எங்கன்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படிங்க சார் தெரியும்? இந்த 3 நம்பரும் எந்த ஏரியாவில் ஒன்னா இருக்கோ அந்த இடம்தான் மீட்டிங் பாயிண்ட். சற்று நேரத்தில் 3 பேரும் சந்திக்கும் இடம் கருமத்தம்பட்டி கோவை சாலையில் இருக்கும் ஒரு இடம். அந்த இடம் என்னவென்று பார்க்க அது ஒரு வீடு வடிவில் இருக்கும் தனி காட்டு பங்களா. அதன் ஓனர் யாரென்று பார்க்க அதன் உரிமையாளர் தமிழரசன். தங்களின் நிர்வாகத்தில் ஒரு ஜெனரல் மேனேஜருக்கு இவ்வளோ பெரிய பங்களாவா என்று யோசிக்கும் போதே தீபக், சார், இவரின் செல்போன் எண் எந்த இடத்திலும் வரவே இல்லை. இவன் மற்றவர்களுடன் பேசுவதற்கென்று வேற செல்போன் எண் அல்லது இமெயில் இப்படி ஏதாவது ஒரு மாற்று வழியில் தொடர்பு கொள்ளுவான் என்று நினைக்கிறேன். தீபக், இப்போ இந்த பங்களாவில் கனெக்ட் ஆகும் எல்லா எண்களையும் எடுக்க சொல்லு. சற்று நேரத்தில் அந்த கணினி திரையில் வந்து விழுந்தது தங்கள் நிர்வாகத்தில் பணியாற்றும் ஆட்களின் பேரோடு கூடிய 10 இலக்க செல்போன் எண்கள். அந்த லிஸ்டில் இருக்கும் பெயர்கள் எல்லாம் நம்ம நிர்வாகத்தில் பணியாற்றும் ஆட்களுடன் தொடர்பில் இருக்கா என்று பார்க்க சொல்லு. பார்த்தார்கள். ஈஸ்வர் இந்த ட்விஸ்டை எதிர்பார்க்கவே இல்லை. தங்களின் நிர்வாகத்தில் பணியாற்றும் ஆட்கள், அதுவும் 10 வருடத்திற்கு மேலாக பணியாற்றும் ஆட்களில் பலரின் செல்போன் எண்கள். இவர்கள் எல்லாம் இந்த கையவர்களின் கூட்டாளிகளா? இவர்கள் இப்போது நடித்து நிர்வாகத்தில் சிறந்த ஆட்கள் என்று நல்ல பெயர் பெற்று பிறகு கம்பெனியின் தரத்தை கீழிறக்க முடிவு செய்திருக்கணும் தீபக். ஆமாங்க சார், இந்த பெயர் லிஸ்ட் பணியாற்றும் ஆட்கள் அனைவரும் நம்ம நிர்வாகத்தில் மிக முக்கிய பொறுப்பில் பதவி வகிப்பவர்கள். இவர்களை பற்றி மொத்த தகவல்களும் எனக்கு வேணும் தீபக். எஸ் சார் என்றவன் சரணின் கீழ் பணியாற்றும் ஆளிடம் எடுக்க சொல்லி ஒப்படைத்துவிட்டு அவனின் அருகில் அமர்ந்தான். லிஸ்ட் வந்தது. வாங்கி கொண்டு ஈஸ்வரிடம் வந்தான். சற்று நேரத்தில் தீபக் எடுத்து வந்த லிஸ்டில் விடுதி மாணவர்களின் பெயர்கள், சிலரின் எண்கள் வார இறுதி நாளான ஞாயிறன்று ஒரு இரவோ, சிலரின் எண்கள் பகலிலோ அந்த பங்களாவில் இயங்குவதை காட்ட ஈஸ்வருக்கு உடம்பில் எல்லாம் ஒரு அதிர்வு. ஐயோ, என்னை நம்பி ஒப்படைத்த பெண்களை இப்படி கையவர்களின் கூட்டத்தில் சிக்க வச்சிருக்கேனே என்று ஏனோ தன் கண் முன்னாடி அஞ்சு ஒருத்தனிடம் போராடிய காட்சி கண் முன்னாடி வந்து போனது அவனுக்கு. அவன் முகம் போன போக்கை கண்ட தீபக், சார், சொல்லு தீபக், இப்போ அதட்டி உருட்டி மிரட்டினால் ஒரு பொண்ணு பயப்படும். எல்லா பொண்ணுங்களும் பயப்படணும் என்று சட்டம் இல்லையே. ஈஸ்வர் அவனையே பார்க்க, தீபக், ஏன் பொண்ணுங்க விரும்பி போயிருக்க கூடாதுங்க சார்? எதை வச்சு சொல்ற தீபக்? நம்ம கிட்ட லட்சம் பொண்ணுங்க இருக்காங்க. ஆனால் 1000 பொண்ணுங்க நம்பர் மட்டும்தான் இந்த நெட்வொர்க் லிஸ்டில் மேட்ச் ஆகுது. அப்போ மற்ற பொண்ணுங்க இவனுங்க மிரட்டலுக்கு கட்டுப்படலன்னு தானே அர்த்தமுங்க. இந்த 1000 பொண்ணுங்களும் என்னை பொறுத்தவரை மகிழ் இடத்தில் தான் வச்சு பார்க்குறேன். இவங்க எல்லாரும் குழந்தைங்க தீபக். அவங்களுக்கு நல்லது கெட்டது எடுத்து சொல்கிறது யாரு? பெற்றோர்கள். அந்த பெற்றோர்கள் வறுமை காரணமாக நம்ம கிட்ட விட்டுட்டு போகிறாங்க. அப்போ நம்ம கடமை வழி தவறி போகாமல் பார்த்துக்க வேண்டியதுதான். நம்ம பொழுதன்னைக்கும் வேலை வெளியே எஞ்சி இருந்தாலும் வீட்டில் நம்ம பிள்ளைகளை பார்த்துக்க நமக்கு சரிசமமான நம்ம சொந்தங்களான அம்மா, அப்பா, மனைவி, தங்கை என்று யாரையோ நம்பித்தானே விடுறோம். அப்புறம் ஏன் அந்த ஹாஸ்டலில் இவ்வளோ அஜாக்கிரதையாக இருந்துட்டேன்? இந்த 1000 பொண்ணுங்களில் பலர் மிரட்டப்பட்டு தான் போயிருக்கணும். மற்றும் சிலர் மூளை செலவை செய்யப்பட்டிருக்கணும். நம்மோட முதல் வேலை மூளை செலவை செய்கிற ஆட்கள் யாருன்னு பார்க்க வேண்டியதுதான். சார், இப்போ யார் தப்பு பண்ணுறாங்க என்று தெரிஞ்சிடுச்சு. அப்புறம் ஏன் தாமதம்? பனிஷ்மெண்ட் கொடுத்துடலாமே. இவங்க எல்லாம் வெறும் அம்புகள் தான். இது எய்தவன் எய்பவர்கள் யார் என்று பார்க்கணும் இல்லையா? எவ்வளோ தைரியம் இருந்தால் என் வீட்டு பிள்ளைகளின் மேல் கை வைத்திருப்பானுங்க. அப்படி உடம்பாசைக்கு என் பொண்ணுங்க மேல் எப்படி கையை வைக்கலாம்? இந்த ஆட்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். தெரியாம கூட பொண்ணு என்று வாய் வார்த்தையாக கூட சொல்லக்கூடாத மாதிரி பண்ணணும். தீபக் தலையை ஆட்டினான். கருமத்தம்மாட்டி பங்களாவில் நாச்சிமுத்து, என்ன கிருஷ்ணமூர்த்தி, அந்த கரண்ட் ஷாக்கும் உனக்கும் சம்மந்தம் இல்லை தானே? நான் அந்த இடத்துல இல்லாத மாதிரி தான் பண்ணியிருக்கேன் சார். நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காத. அந்த ஈஸ்வரை அப்படியெல்லாம் நம்ம குறைச்சி எடை போட்டுடக்கூடாது. அவனை ஏதாச்சும் பண்ணணும். பண்ணிடலாம். இன்னைக்கே டல்லாக இருக்கீங்க. டே கிருஷ்ணமூர்த்தி, நான் என் 60 வயதில் என் மகனை பள்ளிக்கூடத்த துக்கத்தில் அமர்ந்திருக்கேன். எப்போட அந்த ஈஸ்வர் பேர் தப்பாக வெளிப்படும்? கிருஷ்ணமூர்த்தி, நாங்களும் கடந்த 10 வருஷமா ஒவ்வொன்றா செய்துக்கிட்டே கூடவே அந்த கம்பெனியை எங்களை நம்பி ஒப்படைக்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கோம். இனிதான் ஆட்டம் காட்டணும் அவனுக்கு. அந்த பொண்ணுங்க கிட்ட எல்லாம் நான் சொல்லிக் கொடுத்த மாதிரியே சொல்கிறீங்களா?
கிருஷ்ணமூர்த்தி அதெல்லாம் என்றான் அவசரமாக. அவரோ, டே மூர்த்தி, பொண்ணுங்க கிட்ட பேசும்போது நிதானம் தேவை. அவங்களுக்கு தேவை இருக்கிற வரதான் நீங்க அப்புறம் கலட்டி விட்டுடுவாளுங்க. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சார். ஏதும் இப்போது அங்கே பிரச்சனை இல்லையே. வடிவேலன் சார் இருக்கிற வர ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ பிரச்சனை சார். என்ன பிரச்சனை? நந்தினின்னு ஒரு ஆள் வேலைக்கு வராங்க. அதியமான் பொண்டாட்டியா? ஆமாங்க. அவளெல்லாம் ஒரு செகண்ட்ல போட்டுடலாம். அவளுக்கெல்லாம் இவ்வளோ யோசனை தேவையா? ஏதாச்சும் செஞ்சு தூக்கிடு சார். அன்னைக்கு பிளான் பண்ணினோம், அதில் தப்பிச்சுட்டா. கூடவே அங்கே கேமரா வச்சுட்டானுங்க போல. எனக்கு இவளெல்லாம் ஆள் இல்லை. எனக்கு அந்த ஈஸ்வர் பொண்ணை பழி வாங்கணும். முக்கியமாக ஈஸ்வருக்கு வலிக்கணும். அது மட்டுமே நடக்கணும். அவ்வளவுதான். சலனம் 288. ஒரு இருட்டு அறை கருகும்மென்று இருந்தது. பலம் கொண்ட வேங்கை போல் ஒருவன் ஒரு பெண்ணை துரத்துவது போல் இருக்க வேகமாக முழித்தான் தீரன். கனவா என்று மணி பார்க்க அது அதிகாலை 2 மணி. எனக்கு ஏன் இப்படி ஒரு கனவு வருது? யார் அந்த பெண்? ஏன் இப்படி? அந்த பெண் ஓடியதை பார்த்தால் கனவு போலவே இல்லையே. எனக்கு ஏன் கனவு வருது என்று நினைக்கும் போதே ஆழ்மனம், ஒருவேளை நம்ம மகிழ்கிட்ட இப்படி நடந்து கொண்டதால் கனவு இப்படி வருதோ? இப்படி பல யோசனைகள். கனவில் இருந்த பெண்முகம் பயத்தில் வியர்த்திருந்தது. இவளின் மனம் பயந்தது போல்தான் அவளின் மனமும் அன்று பயந்திருக்குமோ? சேச்ச, அவளெல்லாம் பயப்படுற ரகமா? அம்மணி முகம் ஆக்ரோஷமாக தானே இருந்தது என்று நினைக்கும் போதே அவனின் விரல் தன் முகத்தில் ஏற்பட்ட காயத்தில் படர்ந்தது. ஏனோ காயம் அதிகம், வீக்கம் குறைய நாளாகும் என்ற காரணத்தாலும் தையல் போட்டதால் தலையில் ஏதோ சுருக் சுருக் என்ற வலி தோன்றவும் மருத்துவர் காயம் மாறிய பின் வெளிநாடு போக சொல்லியிருந்தார். விஜயா, இவ்வளோ பெரிய காயத்தோடு நீ தனியாகலாம் வெளிநாடு போக வேண்டாம் என்று தடுத்து விட்டார். காயம் ஆறிய பின் மீண்டும் ஒரு முறை ஸ்கேன் எடுத்து பார்த்துவிட்டு அதன் பின் போலாம் என்று சொன்னதால் தனது டிக்கெட் கேன்சல் பண்ணிவிட்டு புது டிக்கெட் புதுப்பிக்க அதிகாலை சொல்லணும் என்று நினைக்கும் நேரத்தில் இப்படி கனவு வருவதால் இது வெறும் கனவு. இன்னைக்கு நான் பண்ணினது தப்புன்னு எனக்கு என் மனசு புரிய வைக்குது. அதுதான் கனவா வருது. அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது என்று தண்ணீர் குடித்துவிட்டு மீண்டும் படுத்தான். இம்முறை விட்ட இடத்திலிருந்து கனவு மீண்டும் தொடர்ந்தது. அந்த அறையில் இருக்க மான் ஒரு பெண்ணை துரத்தி பலவந்தப்படுத்த அவள் ஓடினாள். ஒரு கட்டத்திற்கு மேல் ஒரு கம்பியால் அவனை ஓங்கி அடிக்கும் போது தீரன் வேணாம் என்று தடுக்க அவளோ மதம் கொண்ட யானை போல் தீரனை தள்ளிவிட்டு அவனை கம்பியால் விடாது அடித்து கொண்டிருந்தாள். விடு என்று அவளை இழுக்கும் போது அவள் கைகளில் இருந்த இரத்தம் வலிய திரும்பினாள். திரும்பிய பெண்ணின் முகமோ மகிழினி. அவள் என்றதும் கனவில் மட்டுமல்ல, அவன் உடலிலும் ஒரு நடுக்கம் ஏற்பட எங்கே கொலை கேஸில் உள்ளே போய்விடுவாளோ என்று அவளை தடுத்துவிட்டு அந்த கம்பியை பிடுங்கி எறிந்தான். அவளோ பத்திரக்காளி வேஷம் எடுத்து எப்படியாவது அவனை கொஞ்சி விட வேண்டும் என்று துடியாய் துடித்து கொண்டிருந்தாள். அவளை பிடிப்பதற்காக வேகமாக மகிழ் வேணாம் என்று சொல்லும் போது பொத்தென்று கீழே விழ கண் விழிக்க இம்முறையும் இது கனவு. என்னடா கனவு இது? எதுக்கு அவள் முகம் என் கனவில் வருகிறது? அவளை பலவந்தப்படுத்தியது நான் தானே. அப்போ என் முகம் தானே கனவில் வரணும். ஏன் இன்னொரு முகம் வருது என்று குழம்பி போனான். இது ஒருவேளை நிஜமாக நடந்துவிட்டாள் என்ற பயமும் இப்பொழுது அவனை அறியாமல் அவனுக்குள் ஏற்பட்டது. அதன் பின் ஒரு நிமிடம் கூட உறங்கவில்லை அவன். நிலவனிடம் பேச வேண்டும் என்பதால் அதிகாலை விடியலுக்காய் காத்திருந்தான். 6 மணிக்கு நிலவனுக்கு அழைக்க அவனது போனை எடுக்கவே இல்லை. ஒருவேளை தன் கால் போய் அவன் எடுக்க தாமதமானால் இதற்கு முன்னாடியெல்லாம் ஒரு முறையில் இல்லாவிட்டால் 2வது முறையில் கால் பண்ணி அடுத்த நொடியே சொல்லுங்க மாமா என்று எடுத்து பேசிய ஒருவன் இம்முறை எடுக்கவில்லை என்றால் மகள் விஷயம் வீட்டில் தெரிந்திருக்கலாம் என்று புரிந்து கொண்டான். ஆனால் அந்த கனவு ஒருவேளை நடந்துவிட்டாள் என்ற பயத்திலேயே அவன் இருக்கும்போது ஆதிரை தனது அம்மாவிடம் போன் பேசி கொண்டிருப்பது அவன் காதில் விழுந்தது. மா, நேத்து கரியகாளியம்மன் கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்த அன்னைக்கும் மகிழ் என் கண்ணில் தட்டுப்படவே இல்லை. அம்மா, முந்தா நாளும் வந்தேன், அன்னைக்கும் காணோம். 2 நாளா மகிழ் எங்கம்மா? வீட்டில் காணோம். அஞ்சு எதுவும் எக்ஸிபிஷன் என்று சொன்னால் இன்னுமா முடியல? ஆமா, அவ காலேஜில் ஏதோ சொன்னாங்க, அதுக்கு தான் போயிருக்கா. எக்ஸிபிஷன்? அன்னத்துக்கு மகிழ் பற்றிய பேச்சியத்தோடு முடித்து விட்டால் போதும், மகிழ் பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம் என்று நினைத்து ஆமா அதுக்கு தான் போயிருக்கா என்று முடித்து கொண்டார். சரிங்கம்மா, அவளை பார்க்காம வந்தது ஒரு மாதிரி இருக்குமா, அதான் கேட்டேன் என்று முடிக்கும் போது தீரனுக்கு ஒருவேளை அவள் எக்ஸிபிஷன் போன இடத்தில் தான் எதுவும் பிரச்சனையோ என்று யோசித்தவன் அடுத்து அழைத்தது தேவிற்கு. அழைப்பை ஏற்றவன், சொல்லுங்க சார், பிஸியா? அதெல்லாம் ஒண்ணுமில்லைங்க என்று அழைப்பை ஏற்றான் அவன்.
எங்கே எக்ஸிபிஷன் நடக்குது? புரியலை சார். உங்கள் காலேஜில் ஏதோ எக்ஸிபிஷன் நடக்குதாமே, அதுதான் எங்கள் காலேஜில் எதுவும் நடக்கலையே. அப்போ டூர் ஏதாவது போயிருக்கீங்களா? எங்கேயும் போகலைங்க சார், வீட்டில் தான் இருக்கேன். நீங்கள் தான் வெளிநாடு எல்லாம் போகிறவர், என்னையும் கூட்டிகிட்டு போனால் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒரு நாள் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன். நீ என்ன பண்ணிகிட்ருக்க? உங்களுக்கு என்ன வேணும்? எங்கேயும் போகாமல் வீட்டில் இருக்கியா? ஆமாம், இப்போ ஸ்டடி ஹாலிடேஸ், அதனால் வீட்டில் இருந்து தான் படிச்சுட்ருக்கேன். அப்புறமா என்னங்க சார் கேட்குறீங்க? இப்போது ஸ்டடி ஹாலிடேஸில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து உங்கள் வீட்டில் தான் படிக்கிறீங்களா? சுற்றி வளைச்சு எதையோ கேட்க நினைக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். எதாக இருந்தாலும் டைரெக்டாகவே என்கிட்ட பேசலாம். மகிழ் எங்கேயாவது போயிருக்காளா? ஓ, இதுதான் விஷயமா? புத்தரில் போய் கட்டு போட்டாலும் அவ தான் வேணுமா உங்களுக்கு? அதெல்லாம் இல்லைப்பா, கெட்ட கனவு அதுதான். கெட்டதையும் நீங்களே செஞ்சுட்டு கனவோ கண்டா எப்படிங்க சார்? அவள் சேஃபாக இருக்காளா இல்லையா? அதுதான் என்னோட கேள்வி. இங்கே பக்கத்தில் இல்லை, அதனால் சேஃபாக இருக்கிறாள். இன்னொன்று, அவள் இருப்பது ஈஸ்வர் அங்கிள் கோட்டை. அவரை மீறி யாரும் அவளை தொட முடியாது. முதலில் அந்த கோட்டையை புல்டோசர் வச்சு இடிச்சிட்டு அப்புறம் பேசுகிறேன் என்று அழைப்பை துண்டித்தான் கோபமாக அவன். இவரெல்லாம் எத்தனை பட்டாலும் திருந்த மாட்டார் போல. அவள் பேசாமல் கம்பியை இந்த பக்கம் விட்டு அந்த பக்கம் திருப்பி இருக்கணும் என்று முணங்கியபடியே அவன் போய்விட்டான். மகள் பிரியா இருவரும் தனது தோழியா இல்லாவிட்டாலும் அன்றைக்கு தன் அம்மாவை காப்பாற்ற வழிகாட்டிய வேங்கடலட்சுமியின் மீது ஒரு மதிப்பு இருந்ததால் அவளை காண அறைக்கு போனால் அவள் என்னவோ அடி பலமாகப்பட்டதால் விடுதிக்கென்று இருக்கும் நர்சிங் ஹோமில் சிகிச்சையில் இருந்தாள். இருவரும் அவளை பார்க்க போக அவளோ தலையில் கட்டுடன் படுத்திருந்தாள். அவளின் முகம் வீங்கி இருந்தது. ஹாய், எப்படி இருக்கீங்க என்று இருவரும் கேட்க ஆச்சரியம் அவளுக்கு. அந்த வழியிலும் அவளின் இதழில் ஒரு குறுநகை. என்னங்கக்கா அப்படி பார்க்குறீங்க? 7 குண்டல வாடாக்கிட்ட மனசில் உள்ளதை சொல்லி வருத்தப்பட்டேன். யாருமே இல்லையே எனக்குன்னு. உடனே உங்கள் 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டார். பிரியா, மகிழ் வாடி போலாம். அவங்க 7 குண்டல வாடா வந்து சொல்லட்டும், அப்புறம் வரலாம். அதில் சிரித்தவள், என்னையும் பார்க்க ஆள் இருக்காங்க, அது இருக்கட்டும் என்று வேங்கடலட்சுமி இருவரையும் பார்த்து, அந்த மேடம் நல்லா இருக்காங்களா? மகிழ், அவங்க நல்லா இருக்காங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க? வலி அதிகம்தான், ஆனால் 2 நாள் லீவ் போட்டால் என் வீட்டுக்கு பணம் அனுப்பணும். என் அம்மா என்னை நம்பி கொஞ்சம் கடன் வாங்கி விவசாயம் பண்ணுறாங்க. என் பணம் பத்தாட்டி அவங்க என்ன பண்ணுவாங்க? மகளுக்கும் பிரியாவிற்கும் ஏனோ கஷ்டம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியாமலே வாழ்ந்தவர்களுக்கு அவளின் 2 நாள் விடுப்புக்கு எவ்வளோ அழுகிறாள் என்றே தோன்றியது. அந்த நேரம் ஒரு பெண், ப்ளீஸ் என்னை விட்டுடுங்க என்று கெஞ்சும் குரல். மூவரும் அந்த குரல் வந்த திசைக்கு போக அங்கே ஒரு படுக்கையில் ஒரு பெண். அவளை பரிசோதித்தபடி HR பெண்மணியும் கூடவே அவளை பரிசோதித்த பெண் செவிலியரும் மூவரும் அங்கே வர, அங்கே இருந்த HR பெண்மணியோ, நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? உங்கள் இடத்துக்கு போங்க. யாரோ அழறாங்க, அந்த சத்தம் கேட்டுதான் வந்தோம். அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாதது, போங்க. வேறு வழி இல்லாமல் மூவரும் வர சற்று நேரத்தில் அந்த பெண்மணி செல்போனை தூக்கி கொண்டு வெளியே போக அந்த நேரத்தில் மூவரும் உள்ளே போனார்கள். அங்கே இரத்தம் வெளியேறியபடி இளம் பெண். பதறிய மூவரும் அவளை கண்டு, என்னாச்சு? அவள் அழுதபடி, எப்படியாச்சு என்னை வேறு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் காப்பாற்றிடுங்க ப்ளீஸ். ஏன் உனக்கு இப்படி ப்ளீடிங் ஆகுது? அவள் கண்ணீருடன், அபார்ஷன், வயது பெண்ணுக்கு அபார்ஷன் என்று 3 பேரும் முழிக்க மகிழ் வேகமாக, உங்களுக்கு தான் கல்யாணமே ஆகலையே, அப்புறம் எப்படி? பிரியா அவளின் மண்டையில் கொட்டி, இதுக்கு கல்யாணம் தான் ஆகணும், நீ எவன் சொன்னா? கல்யாணம் ஆனாதானே டி பேபி பிறக்கும். என் அம்மா சொல்லுவாங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் உங்கள் 2 பேரையும் பெற்று நான் குண்டாகிட்டேன்னு. அவளை முறைத்தபடி, இந்த ப்ளீடிங் காரணமான உன் ஆள் யாரு? எங்கே இருக்காரு? அவர் எங்க ஊரில்? ஹோ. வேங்கடம் அவளின் முகத்தை பார்த்து, நீ எந்த ஊரு? நான் பீகார். மகிழ், அப்புறம் எப்படி தமிழ் பேசுற? சின்ன வயசுல இருந்து இங்க தான் இருக்கோம். எழுத படிக்க தெரிஞ்சது எல்லாம் இங்க தான். சரி, அப்புறம் ஏன் ஹாஸ்டல்ல இருக்க? போன வருஷம் என் அம்மா அப்பா ஊருக்கு போயிட்டாங்க. மகிழ், முதலில் இவங்களை வேற ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகணும் பிரியா. அந்த பெண்ணும் அழுதபடி, 2 நாளா ப்ளீடிங் நான் ஸ்டாப்பா போகுது. அந்த நர்ஸாக்கா நான் பேசுறத காதல் வாங்கவே மாட்டேங்கிறாங்க. நான் ஏன் என்னன்னு கேட்டா யாருக்கோ ஃபோன் பேச போயிடுறாங்க. மகிழ் ஜன்னல் வழி பார்க்க அந்த பெண்மணி ஃபோனில் யாருடனோ பேசிக்கொண்டிருந்தாள். முகத்தை அவ்வளவு சீரியஸாக வைத்திருந்தாள். என்னமோ இடிக்குதை என்று யோசிக்கும் போதே வேங்கடம், ஹே, நீ பீகார் தானே? ஆமாம். உன் பாய் ஃப்ரெண்டு பீகாரில் இருக்கானா? ஆமாம். அப்புறம் ஏன் போய் சொல்கிற?
அவ்வளோ பயந்து என்ன போய் பீகார் மற்றும் வேற மாநிலத்திலிருந்து வந்து தங்கி பணியாற்றும் எந்த பெண்ணாக இருந்தாலும் 6 மாதத்திற்கு விடுப்பே கிடைக்காது. யாரை ஏமாற்ற பொய்யா சொல்ற? அவள் முகம் போன போக்கில் அவள் ஏதோ அவஸ்தையில் இருக்கிறாள் என்று புரிந்தது. மகள் வெளியே வந்து தனது அப்பாவுக்கு ஒரு SMS, அப்பா இங்கே ஒரு பெண் ரொம்ப சீரியஸா இருக்கிறாள், அவளை காப்பாற்றணும் என்று கேட்டுவிட்டு அழைப்பை துண்டித்து விட்டாள். பிரியாவும் வேங்கடமும் அழும் அவளுக்கு ஆறுதல் சொல்ல மகள் இந்த பெண்ணை படுக்க வைத்துவிட்டு இந்த நர்ஸ் பொண்ணு யார்கிட்ட பேசுறாங்க என்று பின்னாடியே போக அவளோ, சார் இந்த பொண்ணுக்கு ப்ளீடிங் அதிகமாக போகுது தமிழ் சார். தமிழ் மாறன் மிகவும் அசால்ட்டாக, போனா போகட்டும், ஹாஸ்பிட்டல் எதுவும் கூட்டிட்டு போக வேணாம் சார், செத்துட்டு போகுதுங்க, பார்க்க பாவமா இருக்கு. இந்த பாவம் புண்ணியம் எல்லாம் பார்த்தா நீங்க வேலை செய்திட முடியுமா சார்? எனக்கும் அவள் வயதில் பொண்ணு இருக்குங்க. அப்போ ஒன்று பண்ணு, உன் பொண்ணை அனுப்பு. அவளுக்கு பதில், சார் இங்க பாரு, உன்னை வேலைக்கு எடுக்கும் போதே சொல்லி தான் எடுத்தேன். நீயும் அன்னைக்கு கை நிறைய காசை பார்த்ததும் இந்த வேலையை ஒத்துக்கிட்ட. இப்போ உனக்கு என்ன, ஒழுங்கா போய் ஈஸ்வர் தான் உன் அபாஷனுக்கு காரணம்னு சொல்லு சார், சொன்னதை மட்டும் செய் என்று அழைப்பை துண்டிக்க HR பெண்மணி மீண்டும் அழைத்து, இப்போது என்ன பெஞ்சது தமிழ் மாறன் சார் ஏனோ அந்த பேரை கேட்டதும் பெண் அவள் தனது குறுஞ்செய்தியில் தனது அப்பாவிற்கு அனுப்பிவிட்டு மௌனமாய் வந்தாள். அலுவலகம் செல்வதற்கு கிளம்பிய நந்தினி ஈஸ்வரை தேடி வர அங்கே அதி ஈஸ்வர் அண்ணாமலையுடன் பேசிக்கொண்டிருந்தனர். மிகவும் தீவிரமாக. நானும் வரலாமா என்ற குரல் கேட்டு அண்ணாமலை வாமா உள்ளே வந்தவள் குட் மார்னிங் தாத்தா என்றவள் மற்ற இருவருக்கும் புன்னகையை பரிசளித்துவிட்டு அமர்ந்தாள். தாத்தா நான் கொஞ்சம் பேசணும். தாராளமா சொல்லுமா. இப்போ பொண்ணுங்க எல்லாம் வெளியே போறதால் தான் ஏதோ பிரச்சனை. அவர்கள் வெளியே போகாமல் விட்டாள். புரியலம்மா என்ன பேசுற? அலுவலகத்தில் குட் டச் பேட் டச் என்று ஒர்க்கிங் உமன்ஸ் ஒர்க்கிங் பண்ற எல்லா பெண்களுக்கும் சொல்லித்தரணும். கூடவே பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப சேஃப்டியா இருக்கணும்னா அது ஹாஸ்டலுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அந்த சேஃப்டி. ஒரு நாள் மட்டும் லீவு கொடுக்க அதை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக வேற ஆப்ஷன் பண்ணலாம். ஏன் அதுக்கு தள்ளி போடணும்? அடுத்த ஆப்ஷன் என்னன்னு சொல்லுமா. ஹாஸ்டலுக்கு ஒரு சின்ன ரூம் மாதிரி ரெடி பண்ணி அதுக்கு தேவையான திங்ஸ் வைக்கலாம். ஆம்பளைங்களே உள்ள வர வேண்டாம். அந்த மாதிரி பண்ணிட்டா பொண்ணுங்க சேஃபா இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. இதைத்தான் நாங்களும் செயல்படுத்த விரும்புகிறோம். குட் நந்தினி என்று பாராட்டியவன், ஹாஸ்டலுக்குள்ளேயே எல்லா ஃபெசிலிட்டியும் இருந்தா சம்மந்தப்பட்ட பொண்ணுங்க வெளியே வரமாட்டாங்க. அதை வச்சு அவங்க பாதுகாப்பை உறுதி பண்ணிடலாம் தாத்தா. நல்ல விஷயத்த ஏன் பேசி நேரம் வேஸ்ட் பண்றீங்க, உடனே செய்யுங்க என்று கட்டளையிட்டார். சலனம் 290. தமிழ் மாறன் அறையில் அங்கும் இங்கும் நடந்து கொண்டிருந்தான். ஹாரிஷ் சார் கூப்பிட்டீங்களா? என்னோட ரூம்க்கு இப்போ வந்த புது பொண்ணுங்க லிஸ்ட் படி பெஸ்ட்டாக இருக்கிற பொண்ணுங்களை அனுப்பிவை. சார் என்ன இப்போ வேணாமே? ஏன்? இப்போ சூழ்நிலை சரியில்லை. நீ எங்க ஆளா இல்லை ஈஸ்வர் ஆளா? சார் யார் ஆளா இருந்தாலும் உயிர் வாழ தான் இந்த வேலையை செய்வது. ஓ அந்த ஈஸ்வர் என்ன அவ்வளோ பெரிய ஆளா என்ன? நீங்கள் சொன்னாலும் சொல்லாட்டியும் அவர் பெரிய ஆளாக இருக்க போய் தான் நம்ம அவரோட இடத்திற்கு வந்து நின்று ஒரு வேலையை செய்ய 10 வருஷம் ஆச்சு. அதே நம்ம பெரிய ஆளா இருந்தா இதெல்லாம் தேவையா? இப்ப என்ன சொல்ல வர? இப்போதைக்கு வேணா சொல்றேன். எனக்கு கீழே தான் நீ வேலை செய்யற, எனக்கு தான் நீ அசிஸ்டன்ட். ஸோ ஒழுங்கா அந்த பொண்ணுங்களை வர சொல்லு. சார் அந்த பொண்ணுங்க வந்த நேரத்திலிருந்து பிரச்சனை வந்துட்டே இருக்கு. பற்றாக்குறைக்கு நியூ லேடியான நந்தினி மேடம் பொண்ணுங்களை தேவையில்லாமல் யாருன்னு கேபினுக்கும் அனுப்பாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஏதோ என்னவோ சரியில்லை. ஹோ உனக்கு பயம் இருந்தா நீ சேலை கட்டிக்கோ. ஹரிஷ் அவனை முறைத்து விட்டு, நான் உங்ககிட்ட வேலை பார்க்கல, நாச்சிமுத்து சார்கிட்ட தான் வேலை பார்க்குறேன். இப்போ எதுக்கு கூப்பிட்டீங்க? நீ அந்த பொண்ணுங்களில் ஒருத்தரை மாற்றி ஒருத்தரை அனுப்பு. இதற்கு மேல் இந்த ஆளிடம் பேச முடியாது என்று நினைத்து ஹரிஷ் வந்தான். வேங்கடலட்சுமி கட்டுடன் நிற்பதை பார்த்து, ஹே உனக்கு இன்னும் உடம்பு சரியாகலை, பின்ன ஏன் வேலைக்கு வந்திருக்க? நான் 2 நாள் லீவ் போட்டாலும் கஷ்டம் எனக்கு தான் சார். அப்புறம் நான் நல்லா இருக்கேன், என்னை வேலை செய்ய விடுங்க சார் ப்ளீஸ். என்னமோ பண்ணு, இனி ஓம் பிரச்சனை என்று நினைத்தவன் மகளின் அருகே வந்து, உன்னையும் உன் கூடவே இருக்குமே அந்த பொண்ணையும் மேனேஜர் சார் வர சொல்றாரு, போய் பாருங்க. அவள் தலையாட்டி விட்டு, ஏ பிரியா என்னடி மேனேஜர் வர சொல்றாராம், போய் பார்த்துட்டு வரலாம் வா. அவளோ, நம்மளே சாதாரண கைமடி, நம்ம கிட்ட ஒரு மேனேஜர் பேசுறதுக்கு என்னடி இருக்கு, அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். இருவரும் தனியாக நின்று பேசி கொண்டிருப்பதை கண்ட வேங்கடம், ஹரிஷ் என்ன சொன்னார், மேனேஜரை பார்க்கணுமாம். ஐயோ அந்த ஆளையா, வேணாம் வேணாம் என்று அவள் கலவரமாக, பிரியா நீ டோன்ட் வரி சிஸ், நாங்க எல்லாம் பவர் ஏஞ்சல்ஸ். அவளோ, அவன் டேஞ்சரஸ், அந்த ஆளு உன் பவரை பிடுங்கிடுவான். யார் பவரை யார் பிடுங்குகிறார்கள் என்று சீக்கிரம் தெரியும். முதலில் எங்களை கூப்பிட்டதற்காக நேரில் போய் பார்த்துட்டு சொல்றோம் என்று தன் தோழியோடு அந்த அறைக்குள் நுழைந்தார்கள் இருவரும். அவனோ பார்க்கவே மிகவும் வசீகரமாயிருந்தான். சார் உள்ள வரலாமா என்று குரல் கேட்டு அவன் நிமிர்ந்து பார்த்தான். சும்மா சொல்லக்கூடாது, வடிவேலன் தேர்வு எப்பவுமே சூப்பர் தான் என்று நினைத்தவன், ஹாய் ஏஞ்சல்ஸ். நாங்களா?
பின்ன 2 பேரும் கஷ்டப்படுற குடும்பத்திலிருந்து வந்திருக்கீங்க போல். மகிழ் மௌனமாக இருக்க பிரியா ஏதாச்சும் சொல்லணுமே என்று, எஸ் சார், வாழ்க்கை முழுவதும் கஷ்டம் மட்டுமே பற்றிட்டு இருக்கணுமா? இருவரும் அவனையே பார்க்க வாழ்க்கை முழுவதும் இந்த 300 ரூபாய் சம்பளத்தில் மட்டுமே இருக்கணுமா? மகிழ் மௌனமாக அவன் வாயை பார்க்க பிரியா துடுக்குத்தனமாக, வேலை தெரியாத எங்க 2 பேற்றுக்கும் ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு நாள் நைட்டுக்குள் என்ன 10,000 கொடுக்க போறாங்க? துயரம் என்று கம்மியா சொல்றமா? சார், எங்க 2 பேரின் சம்பளத்தை கூட்ட போறீங்களா? சார், நாங்க இன்னும் எந்த வேலையும் கற்றுக்கவில்லையே, அதுக்குள்ள எப்படி சம்பளம் உயர்வு பண்ணி தருவீங்க? அதெல்லாம் கற்றுக்க வேணாம். மகிழ், புரியலங்க, நாங்களே சொல்லிக் கொடுப்போம். நாங்கள் என்றால் இந்த கம்பெனியின் ஓனர் ஈஸ்வர் சொல்லிக் கொடுப்பார். மகிழ் முகத்தில் கோபம் கொப்பளிக்க அதை உணர்ந்த பிரியா வேகமாக அவளை இடித்து இயல்புக்கு கொண்டு வர நேரம் கொடுத்து அவனை திசை திருப்பும் வண்ணமாக, அப்போ ஓகேங்க சார், என்ன வேலை? அது ஒரு அழகான கலைநயம் மிக்க வேலை. எங்களுக்கு ஓவியம் வரைய தெரியாது. அப்படியே கற்றுக் கொடுக்கணும் என்றாலும் யார் கற்றுத் தருவாங்க? நீங்க காகிதமாய் இருந்தா போதும். உங்களை வரைய வேண்டிய வேலையை ஒருத்தர் பண்ணுவார். யாருங்க சார்? ஈஸ்வர் தான். என் அப்பா பேரை சொல்லி என்ன பண்றானுங்க இவனுங்க என்ற ஆத்திரம் அவளுக்கு. அவனோ மகளினியின் தோளில் கை போட வர அவளோ சற்று விலகி நிற்க, இங்க பாருமா, ஒரு டே அல்லது ஒரு நைட் இப்படி கூச்சையெல்லாம் படாமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா போதும். உன் அம்மாவின் ஹார்ட் பிரச்சனையெல்லாம் சரி பண்ணிடலாம். மகிழ் பற்களை கடித்த வண்ணம், என்ன அட்ஜஸ்ட் பண்ணணும்? யார் கூட? ஈஸ்வர் கூட தான். பணம் நீ எதிர்பார்த்ததை விட தருவாங்க. மகிழ் ஏதோ பேச வாயெடுக்க அவளுக்கு அவளின் அப்பாவின் பேரை யாரேனும் அசிங்கப்படுத்தினால் போதும் உடனே தான் எதற்கு வந்திருக்கிறோம் என்று மறந்து விடுகிறாளே என்று நினைத்து நொந்து கொண்ட பிரியா, சார், நாங்க என்ன பண்ணணும்? அதையெல்லாம் மெல்ல தெரிஞ்சுக்கலாம் பேபி. நான் பேபியா உனக்கு என்று நினைத்தவள், எவ்வளோ சார் சேலரி? எனக்கு என்னவோ நீ தான் நான் சொல்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்ட போல. அதனால் உனக்கு ஒரு 2 lakhs கொடுத்துடுவார். யாரு? ஈஸ்வர் சார். பாவம் அந்த மனிதன். குடும்பம், தொழில் இவற்றை தவிர்த்து வேறு எதுவும் தெரியாமல் வாழ்ந்த மனிதனின் பேருக்கு இப்படி களங்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். அதுவும் பெற்ற மகளின் முன்னால். என்ன ஜென்மங்கள் இவனுங்க எல்லாம் என்று யோசித்தபடி அவன் முகத்தை பார்த்தாள். சார், என்ன பிரியா, இவளுக்கு என்ன அமௌண்ட் சார்? இவங்க கொஞ்சம் கூச்ச சுபாவம் போல. அதனால் மகள் நிமிர, இவங்களுக்கு கொஞ்சம் சேர்த்து கொடுக்கலாம். எவ்வளோ? ஒரு 10 lakhs. ஹோ, அவள் மட்டும் இப்போ வாயை திறந்தா உனக்கு பாட கட்டிடுவா. அவளுக்கு 10 lakhs. ஓகேங்க சார், நாங்கள் போகலாமா? நீ போமா, இந்த பொண்ணு இருக்கட்டும். அவளோ பிரியாவை பார்க்க, சார், அவள் பயப்படுவா, நானும் கூட இருக்கேன். அதெல்லாம் பயப்படாமல் நான் பார்த்துக்கிறேன். அடே, இனி உன்னை காப்பாற்ற யாராவது வரணுமே. பாவம், உன்னை எப்படியாவது காப்பாற்றலாம் என்று நினைத்தேன். விதி யாரை விட்டது என்று வந்து கொண்டவள். அவங்க அப்பா பார்த்தா நீ தாண்டா பயப்படுவ. உன் உசுருக்கு இனி உத்தரவாதம் இல்லை என்று நினைத்து அவள் மகளின் கையை பிடித்து, தயவு செஞ்சு வாயை திறந்துடாத, நம்ம கண்டுபிடிக்கணும் என்று சொல்லிவிட்டு அவள் கிளம்பி வெளியே வந்தாள். அவள் அலுவலக வராண்டாவை சுற்றி பார்வையிட்டு விட்டு உள்ளே வந்த நந்தினி மேனேஜரின் அறையின் முன்பு நிற்கும் பிரியாவை கண்டாள். இவள் ஏன் இங்கே நிற்கிறாள்? எதுக்கு அங்க வந்தாள்? மகள் எங்கே என்ற யோசனையோடு தமிழ்மாறன் அவளின் அருகே வந்தவன் சட்டுன்னு ஓகே சொல்ற, அந்த பொண்ணுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல், நீ கொஞ்சம் புதுசு போல், அதனால் உனக்கு ஒரு பேசிக் சொல்லி தரட்டுமா? மகிழ் தன் அகண்ட விழிகளை அந்த அறைக்குள் ஓடவிட்டாள். கைகளில் ஏதாவது கிடைக்குமா என்று கைவசம் கேரிங் பிளேடு இருக்க அதை எடுத்து கைகளில் பின்னால் மறைத்து வைத்து கொண்டாள். அவனோ, நீ ரொம்ப கியூட் என்று சொல்லி அவளின் முன் அவனோ தனது பேண்டை கழட்ட மகிழ் திரும்பி கொண்டாள். அழுகை வந்தது. ஏ, திரும்பி என் பக்கம் என்று சொல்லும் போதே மகளை தேடி வந்த நந்தினி பிரியா தமிழ்மாறன் அறையிலிருந்து வெளிவந்தவள். போகாமல் இருப்பதை கண்டவள் அவளின் முன்னாடி வந்து, மகிழ் எங்கே? இந்த ரூம்குள். இங்கே அவளுக்கு என்ன வேலை என்று சொல்லியபடி கதவை திறக்க அங்கே தமிழ்மாறனோ மகிழ் முகத்தை தன்னை நோக்கி விரலால் திருப்பிக் கொண்டிருந்தான். அவனின் கையை ஒரு கையால் பிடித்தபடி பின்னாடி வைத்திருந்த கத்தியை அவனின் தொண்டைக்குள் குத்துவதற்கு தயாராக இருந்தவள் மகிழ் என்ற சத்தத்தில் திரும்பினாள். அங்கே நந்தினி பேன் கழட்டி அரைக்குறையாக நிற்கும் ஒரு அதிகாரியை கண்ட நந்தினிக்கு அங்கே கண்ணீருடன் மகள் கூடவே கையில் கத்தியோடு நிற்பதை கண்டு சந்தோஷம். நந்தினியை கண்டதும் ஒரு ஓனர் என்ற பயம் கொஞ்சமும் இல்லாமல் தனது பேண்டை மாற்றிவிட்டு மகளிடம், நான் தான் இது ஆபீஸ் வேணாம்னு சொன்னேனேமா, நீ தான் கேட்கல என்று சொல்லிவிட்டு அவன் இருக்க மகிழ்
அவனை முறைக்க நந்தினி பலார் என்று தமிழ்மாறன் கன்னத்தில் ஓங்கி அறைந்து, இது ஆஃபீஸ், உன் வீடு இல்லை, ஒழுங்கா இப்பவே வெளியே போ. இதை சொல்ல நீ யாருமா என்னைய வெளியே அனுப்பணும் என்றாள். அதற்கெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் எல்லாம் முடியாது, எனக்கு இங்கே சங்கம் இருக்கு, எந்த சங்கமாக இருந்தாலும் பார்த்துக்கிறோம், வெளியே போட நாய என்று அவனை பிடித்து தள்ளி மகளை கட்டி கொண்டாள். ஒரு பெண் ஒரு ஆணின் முன்னாடி போக பொருளாக மட்டுமே பார்க்கப்படுவதற்கு பெண்ணாய் பிறந்ததை தவிர வேறு என்ன குற்றம் செய்தோம் என்றாகி போனது அவளுக்கு. ஊரில் தண்ணி பஞ்சம் மாதிரி போல் பெண்களுக்கு பஞ்சமா என்ன? அந்தந்த வயசில் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தால் இப்படி அலைவானுங்களா? ஆட்களுக்கு காஜி பசி அதிகமாயிடுச்சு என்று கொந்தளித்து கொண்டிருந்தாள் நந்தினி. இந்த விஷயம் ஈஸ்வர் சாருக்கு தெரியும், பார்த்தும் எதுவும் செய்யாமல் இருக்கிறார் என்று பிரியா யோசித்து கொண்டே இருந்தாள்.